தந்தனத்தும் 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 சீக்கிரமா கேட்டு எடுத்துட்டு போங்கடா. 30 ரூபா 30 40 40 40 45 50 ரூபா 50 ஓட்டக்கார 50 ரூபா ஒரு தடவை 2 தடவை 3 தடவை. முதலாளி நம்ம செல்வத்தோட படகு வருது. நம்ம செல்வம் எவ்வளவு அதிர்ஷ்டக்காரன்டா. எவ்வளவு மீன் பாரு. படிவெல்லாம் மீன் எல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் ஏழை விட்டுட்டு எனக்கு சேர வேண்டியது கணக்கில் எழுதிக்கீங்க. இப்போதைக்கு ஒரு 5 ரூபா. ஆமா எங்க நாச்சு பத்தி விட்டுக்கா. ஆமா ஆமா பாக்கி உனக்கா காத்துக்கிட்டு இருப்பா. அப்ப நீங்க நாளைக்கு வாங்க. சரிங்க. வணக்கம். யாரு? செல்வமா? அது என்ன திருக்கையா? வவ்வா வாழை பார்த்தா தெரியல. வவ்வால் பொரிச்சா நல்ல ருசியா இருக்கும். உங்க அப்பனுக்கு ரொம்ப இஷ்டம். அந்த காலத்துல ஒப்பனு நானும் கடலுக்கு போயிட்டு வந்து வவ்வாலை பொரிச்சு வச்சுக்கிட்டு கல்லு குடிக்க ஆரம்பிச்சோம்னா மூக்கு முட்டை குடிப்போம். உங்க அப்பன் குடிக்கிறது உங்க அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. திட்டுவா. 2 பேரும் சண்டை அடிச்சுக்குவாங்க. விடிஞ்சு பார்த்தா சண்டை போட்ட சோடே தெரியாம கொஞ்சிக்குவாங்க, குலாவிக்குவாங்க. வாங்கியா என்னமா பார்த்து நிக்கிற? மொபைல் மேல வாங்கி வைமா. செல்வா, நீ உங்க அப்பா மாதிரி ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். அவருக்கு மீன்க எக்கச்சக்கமா கிடைக்கும். இல்லைங்க, அண்ணி மளிகை சாமான் வாங்கிட்டு வர சொல்லிச்சு. அதை வாங்கி கொடுத்துட்டு வரேன். பாருங்க, அண்ணன் சிவானந்தத்தை கேட்டேன்னு சொல்லு. அன்னபூரணி, அன்னபூரணி. என்ன தம்பி எங்கடி காணல? கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா தானே. வீட்டுல உப்பு புளி இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சேன், இன்னும் காணோம். ஏண்டி, மில்லு ஸ்ட்ரைக் ஆனதுக்கு அப்புறம் அவன் தயவாலதான் நம்ம வீட்டுல அடுப்பே எரியுது. அவனை ஏண்டி இப்படி வறுத்து கொட்டிக்கிற? அவனுக்கு வேலை வெட்டி இல்லாத போது உங்க சம்பளத்துல தானே தண்ட சோறு சாப்பிட்டான். வராடி, சும்மா இரு. வாடா, இப்பதான் உன்னை நினைச்சோம். உனக்கு 100 வயசு. என்ன நினைச்சீங்க? காலாகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு உங்க அன்னைக்கு ஆசை. உன் மேல அவ்வளவு அன்பு. சரி சரி. ஏன் என்னது உன் மேல மீன் வாடை அடிக்குது? மீன் பிடிக்கிறவங்க மேல மீன் வாடை அடிக்காம மல்லிகைப்பூ வாடை அடிக்க. எனக்கு இந்த மீன் வாடைனால ஒரே அருவருப்பு. என்ன குழப்புது? ஆமாண்டி, உனக்கு மீன் பிடிக்காது. அதே மீனை குழம்புல போட்டா மூக்கு பிடிக்க சாப்பிடுவேன். ஏன்னே மீன் பிடிக்கிறது கேவலமா? அதுக்கு சொல்லலப்பா. உங்க அண்ணன் மாதிரி கௌரவமா ஒரு மில்லுல வேலை பார்க்கலாம் இல்ல? நல்லா இருக்கு. மில்லுல சேர்ந்தா அப்புறம் ஸ்ட்ரைக்குன்னு இழுத்து மூடி போடுவான். வீட்டுல வேலை இல்லாம உட்காந்துருக்கேன். கடல் அம்மா என்னைக்குமே ஸ்ட்ரைக் பண்ண மாட்டா. தங்க சுரங்கம் கூட வத்தி போகும், ஆனா இந்த சுரங்கம் வத்தாது. அண்ணே நான் வரேன். ஏண்டா சாப்பிட்டு போயேன்? இல்ல, ஸ்நேகித மட்டும் சாப்பிட வரேன்னு சொல்லிட்டேன். குப்பத்து தலைவர் வந்தாரு. வெளிநாட்டுல இருந்து வெள்ளைக்காரங்க வந்திருக்காங்களா? அவங்க கடலுக்குள்ள இறங்கணுமா? போட் எடுத்துட்டு போவியா? என்னண்ணே பழைய வச்சுக்கணும். ஏன் படகு என்ன? ஓம் படங்க என்ன விலை கொடுத்து வாங்கினியா? நேற்றுக்கு நீ வேலைக்கு வரல, அதனால வர்க்கீஸுக்கு வாடகைக்கு விட்ட. வெள்ளைக்காரங்களுக்கு கடலை சுத்தி காட்ட போயிருந்தேன். அதுக்குள்ளாரு அந்த வெள்ளைக்காரங்கிட்டே போய் உனக்கு சாப்பாடு கிடைப்போம். பழைய வச்சுட்டு போட. என்னையா கடலை உனக்கு சேர்ந்த மாதிரி பேசுற? கடல்ல மீன் இருக்கு, கையில பலம் இருக்குவோம். வாழை அவனுக்கு ஏவனு இந்தா வச்சுக்க.
அண்ணே பசிக்கு நீ சோறு போடுங்க. இன்னைக்கு வேலைக்கு போல? இல்ல உடம்பு சரியில்லை. எனக்கும் இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அதனால நானும் சமையல் பண்ணல. நான் இவனுக்கு சமைச்சு கொட்டுறேன், அப்படியே தட்டை தூக்கி என் தலைமையில அடிச்சுட்டு போறான். என்ன திமிர அவனுக்கு. சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், வாங்க சாப்பிடலாம். நான் தான் சாப்பிட்டேன்னு சொன்னேன்ல. மூக்குக்கு மேல கோபம் மட்டும் வரும் துறைக்கும். மூஞ்சி பார்த்தா தெரியுதே, சாப்பிட்டேன்னு ஏன் புழுகுறீங்க? உங்க அண்ணி ஏதாவது சொன்னாங்களா? பாக்கியம், என்னைக்காவது ஒரு நாள் இந்த கடற்கரை ஓரத்துல கையில 4 காசு இருக்கிறவனா நான் வாழணும். அதுக்காக பட்னி இருந்து ஆயிடுமா? கடுமையா உழைக்கணும். வயிறு நிறைஞ்சா தானே உழைக்கலாம். போய் கையை காலை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். போங்க. பசி நேரத்துல பக்கத்துல எவனோ மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு இருக்கா. அடப்பாவீங்களா, மரவா ஒரு இடம் கிடைக்கப்படாது, உடனே வந்துருவானுங்களே. யாரோ பாத்துட்டு போறாங்க. பாக்கட்டுமா, எனக்கு என்ன பயமா? ஊட்டு ஊட்டு பால் குடிக்கிற வயசு இருக்கு. இங்க என்ன பண்ற? படிக்க வேற இடம் கிடைக்கல உனக்கு? உங்க 2 பேருக்கும் வேற இடம் கிடைக்கலையா? என்னடா சாப்பிடலையா? சும்மா நீட்டேன். சரி கொடு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட. நார்வே நாட்டு கூட்டுறவு பிரதிநிதிகளாக இங்க வந்திருக்கிறவங்கள உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வச்சாச்சு. மோட்டார் படகு வச்சுக்கிட்டு நாம ஆழ்கடல்ல மீன் பிடிச்சா நமக்கு ஏகமா அந்நிய செலாவணி கிடைக்கும். அதோட அவங்களும் மோட்டார் படகுல சுலபமான தவணை முறையில பெற தயாரா இருக்காங்க. உங்கள யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கிட்ட அப்ளை பண்ணலாம். மன்னிக்கணும், இருக்கா எங்களை வர சொன்னீங்க. மீன் பிடிக்கிறது செம்படவர்கள் வேலை. அதை போய் எங்களை செய்ய சொன்னா எங்களை எல்லாம் கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. மிஸ்டர் தனகோட்டி, இதுல கேவலம் என்ன இருக்கு? எல்லாம் உட்காந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டு மீன் பிடிக்க சொல்றாரு, நாளைக்கு மாடு வைக்க சொல்லுவாரு. வாங்கயா போலாம். என்னப்பா இந்த துரைகிட்ட சொல்லி எனக்கு ஒரு படகும் வலையும் கடனும் கொடுக்க சொல்ல முடியுங்களா? ஏன்பா உங்ககிட்ட முன்பணம் கட்ட ஏதாவது பணம் இருக்கா, இல்ல அறிவுக்கு ஏதாவது சொத்து இருக்கா? கடுமையா உழைக்க உடம்புல தெம்பு இருக்குங்க. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க மனசுல உறுதியும் நாணயம் இருக்கு. வேற எதுவும் இல்லைங்க. What does he want? He wants a loan to be sanctioned for the purchase of a boat. Does he know about the sea? Oh yes, he does. He is a son of the sea. I think we should give him a boat. Excuse me, but so how are the business people? Give him a boat. செல்வா, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்பா. உனக்கு மோட்டர் போட் கொடுக்கறதா அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நல்ல சகுனம்தான். பூஜை ஆரம்பிக்கலாம்.
என்ன தைரியம் இருந்தா ஊரையே பகச்சுக்கிட்டு மின்சார படகு வாங்கி கடலுக்குள்ள மீன் பிடிக்க போறோம். இனிமே நமக்கெல்லாம் என்ன மதிப்பு இருக்கு? அது மட்டும் இல்ல, மின்சார படகுனால நமக்கு எவ்வளவு கஷ்டங்க. மின்சார படகு நாம வீசுற விலைய அறுத்துரும். மீன்க கரப்பக்கம் வரவே வராது. நாட்டு படகு நம்பி இருக்கிற நாமெல்லாம் மீன் கிடைக்காம பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதான். முதலாளி சொல்றது 100க்கு 100 உண்மை. என்ன சொல்றீங்க? சொர்க்கத்திலே
என்னடா மரியாதை மசன்னு உட்காந்துருக்கீங்க? வாங்க. அன்னைக்கு வாரியலான்னு கேட்டதுக்கு எல்லாரும் செம்மறியாத தலையாட்டினீங்க. இப்ப என்னாச்சு உங்களுக்கு? இந்த கருப்பு சாமி மகன் சரி தெரியல. எவன் வந்தாலும் வரலனாலும் நான் தனியா போய் மீன் பிடிச்சிட்டு வந்துருவேன். ஆமா நான் வரேன். நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை, கர்த்தரை தவிர. வர போலாம். அட, உனக்கு மீன் பிடிக்க தெரியாதுடா? நீதான் இருக்கிற, கத்துக்கூட மீன் பிடிக்கிறேன். ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கவா? சாப்பாடு சாப்பாடு மறந்துட்டேன். மீன் குழம்பு இதை சாப்பிட்டுக்கிட்டே இதோட சொந்தக்காரங்க எல்லாத்தையும் பிடிச்சிடலாம். கையில போடு, துடு போடு. ஏண்டா செல்வம், இது என்ன சாதாரண படகா இல்ல வெள்ளியில பண்ணின படகா? எத்தனை மீன் பிடிச்சிருக்கோம் தெரியுமா? ஆனா ஒண்ணு, காக்கா பிடிச்சு பிழைக்கிறத விட மீன் பிடிச்சு பிழைக்கிறது எவ்வளவோ வசதி தெரியுமா? ஏடா, இது எல்லாத்தையும் விலைக்கு வித்தா மொத்தமா எவ்வளவு தேரும்? அத கரையில இருக்கிறவங்க தான் நிர்ணயம் பண்ண முடியும். நல்ல போட்டி இருந்துச்சுன்னா 500-600 கூட தேரும். அவ்வளவு தேருமா? அப்ப சீக்கிரமா போ. பாக்கியம் காத்துட்டு இருப்பா. வாங்க வாங்க, 10 ரூபாய் தங்க தகடாட்ட மீன் வந்திருக்கு. வந்து அள்ளிட்டு போங்க. வாங்கம்மா வாங்கண்ணே, 10 ரூபாய் கேளுங்கண்ணே. யாருக்கு வேணும் இந்த மீன்? ஊரை மீறிட்டு மோட்டர் படகுல போய் பிடிச்சிட்டு வந்த மீனை விலை கொடுத்து வாங்குறதுக்கு இங்க யார் ரோசம் கட்டு போயிடல. நல்லா சொன்னீங்க முதலாளி. தாசு, உன்னால எவ்வளவு முடியுமோ கொடுத்துட்டு எல்லா மீனையும் எடுத்துட்டு போய். நீ சும்மா கொடுத்தா கூட இங்க யாரும் வாங்க மாட்டாங்க. அப்ப இந்த மீனெல்லாம் என்ன பண்ண சொல்றீங்க? என்ன பண்றது? முடிஞ்சா 3 பேரும் தின்னுங்க, இல்ல தென்னை மரம் இல்ல உரமா கொட்டுங்க. பீட்டர், குடி. குடிங்க. என்ன பிள்ளைப்பா இது? மீன் விக்கலைங்கிறதுக்காக இப்படியா கண்ணு முன்னு தெரியாம குடிப்பாங்க? சுயநினைவில் இருந்தாலே ஏறாது. இப்ப சுத்தமா மயங்கி கிடக்குறான். இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? பீட்ரு, நாளைக்கு பிடிக்கிற மீனெல்லாம் எடுத்துக்கிட்டு மண்டபம் கரைக்கு வந்துருங்க. அங்க விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த ஊர்ல பிடிச்ச மீனை மண்டபத்துல கொண்டு போய் வித்தா அந்த ஊர் ஜனங்க ஒத்துக்குவாங்களா? அந்த குப்பத்து பஞ்சாயத்துக்கு பணம் கட்டிட்டா எல்லாரும் ஒத்துக்குவாங்க. என்னமோ. முதல்ல இவரை பிடிப்போம், அதுக்கப்புறம் மீனை பிடிப்போம். எடுத்துட்டு 550 ரூபாய் கொடு. 400 ரூபாய் வச்சுக்கோ. என்ன 400 ரூபாய் கேக்குற? என்ன மீன் நினைச்ச? அத்தனையும் பால் சுறா. ஏன் சிரிக்கிறானுங்க? சொரா இல்லடா, ஐல. இல்லை, அத்தனையும் ஐல. பால் சுறா கீழே சொறி இருக்கிறேன். எப்படி? 500 ரூபாய் வச்சுக்கோ. யோ, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். எங்களுக்கு ஏன் வேணாம்? சும்மா
520 ரூபா கொடுத்துட்டு மீன் எடுத்துக்க. பாக்கியா பணத்தை வாங்கிட்டு மீனை விடு. ஏங்க வடிவேல பகச்சிக்கிட்டு இந்த குப்பத்துல யாரும் வாழ முடியாது தெரியுமா? நாம வாழ்ந்து காட்டுவோம்னே. அது ஓ இஷ்டம். வடிவேலுவே நாங்க பகச்சுக்க முடியாது. அவங்கிட்ட நாங்க நிறைய கடன் பட்டிருக்கோம். நீ இனிமே இந்த வீட்டு பக்கமே வராது. நீ வந்தேன்னா அவனால எங்களுக்கு தொந்தரவு வரும். என்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் வேணாம். நான் வரேன். போடா. நீ இனிமே இந்த வீட்டு பக்கமே வராது. நாச்சுபத்து வாங்க வாங்க. வர்றதற்கிட்டயா முதல்ல என்கிட்ட வாங்கின கடனை எண்ணி வை. கொஞ்சம் பொறுங்க. இப்படி திடீர்னு பணத்தை கேட்டா நான் எங்கெங்க போவேன்? அதான் வீட்டுல வச்சுட்டு கொலாவறீங்களே செல்வம், அவன் தான் இப்ப நல்லா சம்பாதிக்கிறானே, அவன்கிட்ட வாங்கி கொடுக்கறது. ஒருத்தனுக்கு உதவி செஞ்சுட்டு கை நீட்டுற ஜாதி நான் இல்லை. இது நான் பட்ட கடை, நான் தான் தீக்கணும். ஓஹோ, அவ்வளவு ரோசம் இருந்தா விற்க கூடாத வித்தாவது பணத்தை கொடுக்கலையா? வடிவேலு! நீ கொடுக்க வேண்டிய பணத்தை இன்னும் ஒரு வாரத்தை திருப்பி கொடுக்கலன்னா நான் ரொம்ப பொல்லாதவனா மாறிடுவேன். வாடா. வைத்தியம், அந்த துடுப்பு எடுமா. எதுக்குப்பா? எடுமா எடுமா. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால உழைக்க முடியும். எதுக்குப்பா இந்த வயசான காலத்துல கடலுக்கு போறீங்க? இந்த வடிவேலு என்ன வார்த்தை சொல்லிட்டான் பாத்தியா? அவன் கடன் அடைக்காம கையால சோறு திங்க மாட்டேன். என்னடா செல்வம், என்ன என்னைக்கு இல்லாம இன்னைக்கு வண்டி வேகமா விடுற? பாக்கியம் வைக்கிற மீன் குழம்பு ஞாபகம் வந்துருச்சு. ஏய், ஒண்ணு கவனிச்சியா? என்ன? எந்த தண்ணியை நம்பி மீன் வாழுதோ அதே தண்ணியில கொதிச்சு குழம்பாவது. ஆமா. அதே மாதிரிதான் மனுஷன் கூட எந்த தரையை நம்பி வாழ்றானோ அதே தரையில தான் போடுறான். என்னடா கூட்டாங்க? அதான் நானும் பாக்குறேன். சீக்கிரமா விடு. வயசான காலத்துல கடலுக்கு போய் உயிரை என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல முதலாளி, வந்து இந்த நாச்சி முத்து பையன் வேற கடன் வாங்கி வச்சுட்டு செத்து போயிட்டான். அதான் பணத்தை எப்படி வசூல் பண்றதுதான் யோஜனை. முதலாளி, செல்வம் எப்படியும் பாக்கியத்தை கல்யாணம் கட்டிக்குவான். அப்படி நடந்துட்டா பணம் உங்களுக்கு சுலபமா கிடைச்சிடும். அப்படி நடந்துடக்கூடாதுடா. நாச்சி முத்துக்கு கடனா கொடுத்தேனே, அவனுக்காவா கொடுத்தேன்? அவன் பொண்ணு ஒத்தி இருக்காளே பாக்கியம், பலத மனசுல வச்சுட்டு கொடுத்தேன். விடுவானா? பாக்கியா, நீ நேரம் மண்டபம் கரைக்கு வந்துரு. சாயங்காலம் நான் அங்க வந்துடுறேன். அளவரத்தை பார்த்து எச்சரிக்கை எச்சரிக்கை, ஒரு முக்கிய அபாய அறிவிப்பு. வங்கக்கரையில் மையம் கொண்டிருந்த புயல் சின்னம் கிழக்கு கடற்கரை ஓரம் நகர்ந்து வருவதால் அடுத்த 12 மணி நேரத்திற்குள் பலத்த மழையும் புயலும் இருக்கும். மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரும் கண்டிப்பாக கடலுக்கு மீன் பிடிக்கப் போக வேண்டாம். எச்சரிக்கை எச்சரிக்கை. விரிகுடா கடலில் மையம் கொண்டிருந்த புயல் மணிக்கு 100 மைல் வேகத்தில் சுழன்று அடித்தது. 15 மோட்டார் படகுகளும் நூற்றுக்கணக்கான நாட்டு படகுகளும் கடலில் மூழ்கிவிட்டது. மீட்பு பணியில் ஈடுபட்ட அதிகாரிகளின் தகவலின்படி இந்த புயலில் மண்டபம் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் அனைவரும் உயிர் இழந்ததாக தெரிய வருகிறது.
செல்வம், உனக்கு ஒன்றும் ஆடி இல்லையே. லேசான அடிதான், ஆனா உனக்குத்தான் நிறைய காயம். இந்த மட்டும் உயிர் பழச்சமே, அதுக்கே நன்றி சொல்லணும். பாக்கியம் நம்மளை பத்தி கவலைப்பட்டு இருப்பாளே, பாக்கியத்துக்கு எப்படியாவது தகவல் சொல்லணுமே. உனக்கு கால் உடைஞ்சிருக்கு, கட்டு போட்டிருக்கிறாங்க. இன்னும் 1 மாசத்துக்கு நீ நகரவே கூடாது. பாக்கியத்துக்கு தானே, நான் சொல்லிடுறேன். சரி, அப்ப உடனே புறப்படு. உன் பக்கத்துல யாரும் இருக்க வேண்டாமா? கொஞ்சம் தேர்ற வரைக்கும் நான் உன் கிட்டேயே இருக்கிறேன். எல்லா விஷயத்தையும் காயத்தில் எழுதிடுறேன். என்னங்க முதலாளி கடுதாசி எங்கிட்ட இருந்து வந்திருக்கு? அந்த பாக்கியத்துக்கு அந்த செல்லம் பையன் எழுதின கடுதாசி புயல்ல செத்துட்டு தான் நினைச்சிட்டு இருந்தமேடா, உழைச்சிட்டான். இந்த கடுதாசி அவ கையில கிடைச்சிட்டா அப்புறம் அவன் இருக்கிற இடம் தேடி போயிடுவான். எனக்கு கிடைக்க மாட்டான். தனியாதான் இருக்கா. சும்மாடா. பாக்கியம், இப்படி எல்லாம் நடக்கும்னு யாரு கண்டா? ஒன்ன நினைச்சாலும் எனக்கு பரிதாபமா தான் இருக்கு. இத பாரு, கொடுத்த கடனை திருப்பி கேட்க வந்திருக்கேன்னு நினைச்சிடாத. பாவங்க, பாக்கியத்தால எப்படிங்க கடனை திருப்பி கொடுக்க முடியும்? எவ்வளவோ போச்சு அப்படி நினைச்சுக்கிறேன். அவளும் பிழைக்கணும் இல்ல. பாக்கியத்துக்கு எப்படி உதவி செய்யறதுன்னு தான் யோசிக்கிறேன். முதலாளி, உங்களுக்கு பெரிய மனசு. பாக்கியம், நீ சரின்னு சொன்னா நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் சம்சாரம் இறந்ததுல இருந்து ஒரு துணை இல்லாம ஒரே பாடா இருக்கு. தயவு செஞ்சு வெளியே போங்க. உங்க கடனுக்கு 2 நாள்ல வழி பண்றேன். எப்படி வழி பண்ண போற? கடலோட போனவன் திரும்பி வர போறான். யோ, மரியாதையா எந்திரிச்சு போறியா இல்லையா? அவ்வளவு திமிர் இருந்தா 2 நாள்ல என் பணத்தை திருப்பி கொடு. இல்ல 3ஆவது நாள் நான் இங்க வருவேன். அப்புறம் அவ்வளவு நல்லா இருக்காது. செல்வம், இனிமே நீ எதுக்கும் கவலையே பட வேண்டாம். கலெக்டர் கிட்ட நீ கேட்டிருந்தியே 3 படகு, அது உனக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு. அதோட உடஞ்சி போன படகுக்கும் இன்சூரன்ஸ் பணம் கிடைச்சிடும். பை த பை, இதுல ஒரு கையெழுத்து போடணும். பி ஹாப்பி, பெஸ்ட் ஆஃப் லக். ஓடிட்டா எங்கிட்டாவது பக்கத்தூருக்கு பொழப்பு தேடி போயிருப்பா. பயிரு காஞ்சா தானா வர்றா. பாக்கியம், அட செல்வண்ண, நீங்களா? பாக்கியம் இல்ல, இல்ல, அவங்க ராவா ஊரை விட்டு போயிட்டாங்க. அவ எங்க போயிருக்கான்னு தெரியுங்களா? அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு எங்க யாருக்குமே தெரியாது. யாரோ அனாதை பொண்ணு நம்ம குப்பத்து வந்து சேர்ந்துட்டா. நல்லபடியா பெத்து குழைச்சா சரிதான். ஆண் குழந்தை நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். பாக்கியம் உயிரோடு இருந்தா நிச்சயமா நேரம் உன்னை தேடி வருவா. என்னால அந்த துக்கத்தை தாங்கிக்க முடியலடா. ஆமா, உன்னால தாய்க்க முடியல. உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு கையும் காலம் ஓடல. இங்க பாரு, மனசெல்லாம் தொழில திருப்பும். அதே கவனமாயிரு. இத பாரு, காரணம் இல்லாம கர்த்தர் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். என்ன எந்த ஊருக்கு வந்திருக்க? இதான் எங்க அத்தை ஊரு. நாங்க திருவிழாவுக்கு வந்தோம். அவர்தான் எங்க வீட்டுக்காரு. இளநீ சாப்பிடுறியா? இல்ல வேண்டாம். பாக்கியம், நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. உனக்கும் செல்வத்துக்கும் ஏதாவது தகராறா? என்னடி சொல்ற?
செல்வம் இப்ப குளத்துல ரொம்ப நல்ல நிலைமையில இருக்காரு. 10 நாளைக்கு முன்ன நானும் எங்க வீட்டுக்காரும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அப்ப பார்த்தோம். நிஜமாக சொல்றேன், உயிரோட இருக்க. ஆமா, வயல தப்பிச்சுட்டாரா? நான் பார்த்தனே. பஸ்ஸுக்கு நேரமாச்சு, போலாமா? நாங்க போயிட்டு வரோம். தம்பி இப்ப ஓஹோன்னு இருக்கானா. 5-6 மோட்டார் படகுங்க ஓடுதான். வேலைக்கெல்லாம் கூட ஆளுங்க எடுக்கிறானா. என்னங்க, உங்க தம்பி கிட்ட போய் ஒரு வேலை கேட்கறது தானே? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவங்கிட்ட நான் போய் வேலை கேட்கறது? நல்லா இருக்கேன். என்ன இருந்தாலும் நம்ம சொந்த விட்டு போகுமா? அன்னைக்கு நான் என் குழந்தை இந்த வீட்டை விட்டு அனுப்பலன்னா இன்னைக்கு ஓஹோ வந்திருப்பானா? நம்மள மாதிரி பொட்டுக்கல்ல இருந்து தண்ணியும் குடிச்சிட்டு கிடக்க வேண்டியதுதான். போய் கேளுங்களேன். 12 பேருக்கு மேல சேர்த்தாச்சு. ஐயா, நீங்க எல்லாம் போகலாம். ஐயா, என்ன மாத்திரம் வேலைக்கு சேர்த்துங்கய்யா. ஒன்னையா? ஏடா, ஏனையில இருந்து எழுந்து வர்ற மாதிரி இருக்கு. ஒன்னை சேர்த்துக்கிறதா? ஒன்னை சேர்த்துக்கிட்டு ஏனைய பிடிச்சி நான் அடிக்கிட்டு இருக்கவா? இல்லையா, நல்லா மீன் பிடித்தங்கய்யா. ஆனா படுவாவி, கொட்டாங்கச்சி தண்ணியில குப்புற வந்து செத்துருவ போல இருக்கு. நீங்களா கடல்ல போய் மீன் பிடிக்கிறது? மீன் ஒன்ன பிடிச்சுக்கிண்டா? ஐயா, நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேங்க ஐயா. என்ன சொன்னாதான் கேக்குறியா? ஆமாங்க ஐயா. கேக்குறியா? எங்க கொஞ்சம் கனமா வையே. ஒழுக்கிட்டு பிடிக்கிறீங்களா? அட வையா. பாத்துட்டான். ஏயா முதலியார, வாங்குற ஒரு முழு மனுஷங்கிட்ட வாங்காம அரை மனுஷங்கிட்ட வாங்குறியா? அல்ப. அவன் அதுக்கு மேல வளர மாட்டானாமே. ஆப்ப அடிக்க. சரி 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 சரி, நீங்க என்ன சொல்லி திட்டன்னு தெரியுது. மனசுக்குள்ள திட்டு. வாங்கிக்கப்பா, அடுத்த வாரம் வாங்க, ஏதாவது பண்ண சொல்றேன். சரி சரி, அடுத்த வாரம் வளர்ந்து வா. ஐயா, என்ன நொய்யா? என்ன நொய்யா? உனக்கு வேற தனியா சொல்லணுமா? நாங்க சேர்க்க வேண்டிய ஆளெல்லாம் சேர்த்தாச்சு. போயா. தம்பியை பார்க்கணும். முதலியார், தம்பி. முதலியார், இது என் அண்ணன். நான் முக சாயலை பார்க்கும் போதே நினைச்சேன் அப்படித்தான் இருக்கணும்னு. பீட்டர், வணக்கங்க. இருக்கட்டும்பா. வழக்கம் போல பில்ல ஏத்து மூடிட்டாங்க. வீட்டுல பட்னி. நீ ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீனா என்ன வார்த்தை சொல்லுங்க. முதலியார், இன்னையில இருந்து அண்ணனும் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கட்டும். பாக்கட்டுங்க. அவரு பார்க்காம வேற யாரு? பரவாயில்ல, பாருக்கிட்டோம். உட்காருங்க. அண்ணி சௌக்கியமா? மீனை தொடாத, போடா. அப்பம் பேர் தெரியாதவெல்லாம் மீனை தொட்டாக்கா நாளைக்கு என் வலையில மீனே கிடைக்காது. போடா. எங்க அம்மாட்ட சொல்றேன். ஏ ராஜா, ஏன் அழுகுற? மீனை தொடாதன்னு சொல்லி காத்து முத்து மாமா என்ன அடிச்சிட்டாரு. நீ எதுக்கு அங்கெல்லாம் போற? இத பாரு, சின்ன தூண்டில் வச்சு நீயும் மீன் பிடிக்க கத்துக்க. உங்க அப்பா மாதிரி நீயும் பெரிய ஆளாகலாம். யாருமா எங்க அப்பா? வா, உனக்கு மீன் பிடிக்க கத்து தரேன்.
அண்ணே ராமையண்ணே, கடல்ல போய் மீன் பிடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. வலையும் படகும் கொடுத்தீங்கன்னா நிறைய மீன் பிடிச்சு தரேன். சம்பளம் கூட கொடுக்க வேணாம். உனக்கு எத்தனை தடவை சொல்றது கிடையாதுப்பா. ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்பம் பேர் தெரியாத பயல்களுக்கெல்லாம் போட்டை கொடுத்தேன்னு வச்சுக்க, கடல் தாய் என்ன மன்னிக்க மாட்டான். அதையும் மீறி கொடுத்த போட்டு கவுந்துரும். ஜெய், நான் ஒண்ணு அப்பம் பேர் தெரியாதவன். ரோஷம் வருது. எங்க உங்க அப்பம் பேரை சொல்லு பாப்போம். என்னப்பா இது? காயம் வரப்பட்டிருக்கு. தொடாத. உடம்பெல்லாம் ஊம காயம் போல இருக்க. எப்படி படிச்சு? தொடாத என்ன தொடாத. உன்னை தொட்டு தூக்கி வளர்த்தினது இந்த கைதாண்டா. தொடாதேன்னா அப்படின்னு திடீர்னு உனக்கு நான் பாவி ஆயிட்டேன். எங்க அப்பா யாரு சொல்லு, யாரு? அது மட்டும் என்ன கேட்காத. உங்ககிட்ட தானே அந்த உண்மையை கேட்க முடியும். போற வரவங்கிட்ட கேட்க முடியும் எங்க அப்பா யாருன்னு. ராஜா, பெத்த புள்ளைகிட்டே அந்த அசிங்கத்தை எப்படி சொல்றதுன்னு தயங்காத. சொல்லு, என் உடம்புல ஓடுறது ஒருத்த ரத்தமா? ஒண்ணு கேட்காம கேட்டுட்டானே. கேட்டுட்டானே.
சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடு சொல்றேன்ல, சாப்பிடுடா. திங்கிற சோத்து மேல சத்தியமா கேட்கிறேன், சொல்லு, எங்க அப்பா யாரு? சொல்லுமா. எனக்கு ஆத்திரம் எப்படி இருக்கு தெரியுமா? இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டி வச்சு எங்க அப்பா பேர சத்தம் போட்டு சொல்லணும் போல இருக்கு. கழுத்துல தாலி இல்லாம ஒருத்தி குழந்தை பெத்துக்கிட்டா அவ தன் பிள்ளைக்கே ஒரு கேள்விக்குறியா மாறிடுவான்னு இப்ப புரிஞ்சுக்கிட்ட. சொல்றேன்டா, உங்க அப்பா குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் முதலாளி. பீட்டர், கையை காட்டினா போதும், சொரிநாய் குட்டி மாதிரி பின்னாலேயே போயிடுவான். இந்தா. என்ன முதலியார்? முதலாளி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசுங்க. இல்ல, முதலாளி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. நான் ஒருத்தன் குறுக்க வெளியே யார்டு வரைக்கும் போயிட்டு இருந்தேன். சொல்லுங்க. முதலாளி, எல்லா பிசினஸும் உங்க பேர்ல இருக்குது. என்ன எக்கச்சக்கமா டர்ன் ஓவர் ஆகி போச்சுது. பின்னால இன்கம் டாக்ஸுக்கு பதில் சொல்லணும். அதனால இனிமே ஆரம்பிக்க போற தொழில் எல்லாம் வேற யார் பேர்லயாவது ஆரம்பிக்கிறது நல்லது. யார் பேர்ல ஆரம்பிக்கிறது? என் பேர்லயும் பிசினஸ் இருக்கு, அண்ணன் பேர்லயும் பிசினஸ் இருக்கு. ஒன்னு பண்ணுவோம், இனிமே ஆரம்பிக்கிற பிசினஸ் அண்ணி பேர்ல ஆரம்பிப்போம். நல்ல யோசனைங்க. சோபா, என்னென்ன? ஒண்ணு இல்ல தம்பி, நம்ம ஒப்பந்தப்படி அடுத்த மாச கடைசிக்குள்ள துபாய்க்கும் மொரேஷியஸுக்கும் படகுகள் அனுப்பணும். ஆனா மரம் கிடைக்கலையே, என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு என்ன கேட்ட? என்ன பண்ண போறீங்க? என்ன முதலாளி, துபாய் காரனா ஒரு மாசம் அவகாசம் கேட்டா போகுது. சரி, கை நீட்டு காசு வாங்கியிருக்கோம், சொன்ன நேரத்துக்கு போட்டை அனுப்பி வைக்கலன்னா அது நல்ல வியாபாரம் இல்லை. என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சொன்ன நேரத்துல போட்டெல்லாம் போய் சேர்ந்தாடும். எதுக்கு இருக்கீங்க எத்தனை பேர் என்ன சுத்தி? வாங்க சிவானந்தம், ஆச்சரியமா இருக்கே. சொல்லி இருந்தா நானே வந்திருப்பேனே. முக்கியமான விஷயமா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? உட்கார்ந்து பேசுவோம். சொல்லுங்க. என் தம்பி உங்களை பார்த்துட்டு வர சொன்னா. செல்வத்தை கூட நான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும். நான் அதை பார்த்துக்கிறேன். இப்ப நான் செல்வத்துக்காக என்ன செய்யணும் சொல்லுங்க, செய்யறேன். நாளைக்கு பவழக்காட்டுல மரம் வெட்டுறதுக்கு ஏலம் விட போறாங்களா? இந்த தடவை அந்த ஏலம் என் தம்பியை சேரணும். யாரும் போட்டிக்கு வராம பாத்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு. நிச்சயமா முடியும் என்னால. நாளைக்கு நடக்கிற ஏலத்துல எந்தவித போட்டியும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு கமிஷன் நீங்க என்ன கேட்கறீங்களோ தரேன். கிழக்கு வெளுத்து ரொம்ப நேரமாச்சு, எல்லா படகும் போயிடுச்சு. சீக்கிரம் வேலைக்கு போங்கயா. எங்கயா நாராயண? நேத்தே உடம்புக்கு சரியில்லை சொன்னா முதலாளி. ஐயா, நான் வடக்கு பக்கத்துல இருந்து வரேனுங்க. எனக்கு ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா. மீன் பிடிக்கிற சாதாரண வேலை மாதிரி இல்ல, பழக்க இருந்தா தான் செய்ய முடியும். போப்பா. ஐயா, நான் பிறந்தது என் உடம்பு கழுவினதே இந்த உப்பு தண்ணீர் தாங்க. படகு வேலையெல்லாம் எனக்கு நல்லா தெரியுங்க. நாராயண வேலைக்கு வர மாதிரி தெரியல. அந்த துடுப்பு கொண்டா. துருப்படியா? புடி. புறப்படு புறப்படு.
எந்த நேரமும் இப்படி துப்பிக்கிட்டே இருக்க? மன்னிச்சுங்க. இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. எதுக்கு? இப்ப ஆரம்பிச்சிருக்கிற ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் உங்க பேர்ல ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு முன்னமே ஏகப்பட்ட தொழில் இருக்குதா, அதுல வருமான வரி ப்ராப்ளம் வேற. அதுக்காக இந்த யோசனை நான் தான் சொன்னேன். அடச்சே, தம்பி 4 நாளைக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்காயா 40 லட்சம் ரூபாய் வியாபாரம். இத பாருடி, ஆண்டவனை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு ஒழுங்கா கையெழுத்து போடு. உங்க தம்பி எதுக்காக தெரியுமா இந்த பிக் பிசினஸ் எம்ஏ ஆரம்பிச்சிருக்காரு? எல்லாம் என் ராசி தான். நான் இந்த வீட்டுக்குள்ளார காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தானே பணம் புரளுது. அதனாலதான் சீக்கிரமா கொடுங்க, நான் கையெழுத்து போட்டுட்டு சினிமாவுக்கு போகணும். எந்த சினிமாவுக்கு போறீங்க? எனக்கு இந்த தமிழ் படம் பிடிக்காது. நான் இங்கிலீஷ் படம் பார்க்க போறேன். ஜேம்ஸ் பாண்ட். ஜேம்ஸ் பாண்டா? கல்யாணம் ஆன புதுசுல 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி பாக்குறதுக்கு நான் தரத்துக்கிட்டுக்கு கஷ்டப்பட்டமே, அதை மறந்துடாதடி. வாயை மூடிட்டு சும்மா இருங்க. முதலியார் பக்கத்துல நிக்கிறாருல்ல. என்னையா இது? கோச்சுக்காதீங்க. உண்ணாக்கு உண்ணாக்கு உண்ணாக்காவது புண்ணாக்காவது. ரவி, நான் சினிமாவுக்கு போறேன், நீயும் வரியா? நான் வரலமா, நீ போயிட்டு வா. ஏண்டா, எங்கடா போயிட்டு வர? கிழக்க நிறைய இறால் கிடைக்குதுன்னு சொன்னாங்க, அதான் நம்ம போட்டுகளை எல்லாம் அந்த பக்கம் திருப்பி இருக்கேன். அந்த பகுதியில கட்டுமரக்காரங்க தானே மீன் பிடிப்பாங்க. அவங்களுக்கு போட்டியா நம்ம ஸ்டீமர் போட்டுகள் எல்லாம் விட்டுருக்க, அதனால தகராறு வருமேடா. வந்தா வரட்டுமே. நம்ம மீன் பிடிக்கிற இடத்துல செல்வராயனுடைய மோட்டர் படங்கள்லாம் கொண்டு விட்டாங்க முதலாளி. அத உள்ள மிஷின்ல சிக்கி நம்ம வளைங்க 3 நாள் கண்டல் கண்டலா அறுந்து போச்சு முதலாளி. உங்களுக்கு எல்லாம் முதுகெலும்பே கிடையாதுடா. நீ என்ன சொல்ற? முதலாளி மோட்டர் படம் வச்சிருக்கிறவங்க நடுக்கடல்ல போய் மீன் பிடிக்கிட்டோம். அவங்கள கரையோரத்துல வலை போட விடப்படாது, அப்புறம் எல்லா மீனையும் அள்ளிட்டு போயிருவாங்க. அப்படி மீறி வந்தாங்கன்னா சும்மா விடப்படாது. யாரும் சாகலையே? இல்ல இல்ல. அடிப்பட்ட நம்ம ஆட்களை ஆஸ்பத்திரியில சேருங்க. கட்டுமரத்துக்காரங்களை நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. கட்டுமரத்துக்காரவங்க எல்லாம் மீன் பிடிக்க போயிருக்கிறாங்க. நம்ம மோட்டர் போட்டுக்காரவங்க அங்க மீன் பிடிக்க போயிருக்காங்க. அவங்க எவ்வளவோ சொல்லியிருக்கிறாங்க இந்த பக்கம் வராதீங்கன்னு. இவங்க கேட்காம போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாட்டா, அடி தடி, தலையில இருந்து ரத்தம். கட்டுமரத்துக்காரங்க மீன் பிடிக்கிற இடத்துக்கு நம்ம படகு எதுக்கு போடும்? நியாயமா நம்ம ஆழக்கடல்ல மீன் பிடிக்கணும். இத்தனை நாள் அப்படித்தானே படிக்கிட்டு இருக்கோம். இப்ப திடீர்னு அங்க போய் மீன் பிடிக்க சொன்னது யாரு? நான் தான் போக சொன்னேன். கொஞ்சமா அறிவு இருக்கு அவருக்கு. அங்க எதுக்கா போக சொன்னேன்? அந்த பக்கம் நிறைய இறால் கிடைக்குது. யார கேட்டு போக சொன்னேன்? யார கேட்கணும்? கடல் என்ன அவங்க அப்பா மட்டும் சொத்தா? ஆமாண்டா, ஆமா. ராத்திரி பகல்னு இல்லாம மழை வெயில்னு பார்க்காம கடலையே தாயா நினைச்சு கட்டுமரத்துல போய் மீன் பிடிக்கிறானே கட்டுமரத்துக்காரன். அவனுக்கு தாண்டா உண்மையிலேயே கடல் சொந்தம். அதை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உடம்புல உப்பு தண்ணி படாத பையன். முதலாளி முதலாளி, கட்டுமரத்துக்காரங்க எல்லாம் ரொம்ப ஆத்திரத்தோட கூச்சல் போட்டுக்கிட்டு ரத்த காயத்தோட நம்ம ஆபீஸ் பக்கமா போயிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நீங்க அங்க போறது அவளுக்கு தெரியல. முதலாளி முதலாளி,
என்ன நடந்ததுங்கிறத அமைதியா சொல்லுங்க. இங்க பாருங்க, நாங்க மீன்பிடி சேலத்துல உங்க ஆளுங்க மீன் பிடிச்சது இல்லாம அடியாளுகளை வச்சு எங்க ஆளுங்க எல்லாத்தையும் அறுத்துட்டாங்க. நியாயம் இல்லதான், தப்பு என்பதுதான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதெல்லாம் எனக்கு தெரியாம நடந்துச்சு. அதுக்காக இப்ப என்ன பண்ண முடியும்? வேணா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். அடிபட்டவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் பண்றேன். அமைதியா எல்லாரும் ஆபீஸ்க்குள்ள வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயா அவங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஆபீஸ்க்குள்ள அனுப்பி வைங்க. நீ மாரிமுத்து பையன் இல்ல? ஆமாங்க. வேற என்ன? செல்வராஜ். உங்க அப்பா உனக்கு மீன் பிடிக்க மட்டும் கத்து கொடுக்குற போல இருக்கு. குஸ்தி பாடவும் கத்து கொடுத்துருக்கான். சரி சரி, அந்த காசு பாருங்க. நீ என்ன கை நாட்டா? ஆமாங்க. போடு, குத்து, இல்ல ஒத்து தள்ளு. உன் பேர் என்ன? கூரங்கன். ரங்கன், உரங்கன். ஐயோ சீக்கிரம் கொடுத்து அனுப்புங்க, மேல வந்து பராண்டிடுவான். அப்ப நீங்க குப்புசாமி பையன் இல்ல? ஆமாங்க. தேர்தல் அடிக்கடி வரதுனால நீங்க எல்லாம் ரொம்ப கட்டு போட்டீங்க. நல்ல கோஷம் போடுற. நீ தானே வழி இருந்து கத்துறது. சரி சரி, காசு வேண்டுமா? உங்க அப்பன் பேர் என்ன? நீங்க கொடுக்கிற இந்த 100-200க்காக நான் ஒரு அயோக்கியம் பேரை சொல்ல விரும்பல. எனக்கு அப்பன் பேர்ல ரொம்ப கோபம் போல் இருக்கு. பரவாயில்ல, அப்பன் பேர் சொல்ல வேணாம். வாங்கிக்க. இந்த ஏழைங்க ரத்தத்துக்கு நீங்க விலை கொடுத்துடலாம். ஆனா சில பேர் சிந்தின கண்ணீருக்கு நீங்க நிச்சயமா பதில் சொல்லியே ஆகணும். ராஜன், வேலை கிடையாது, வெளியே போ. ஏங்க செல்வராயத்தை எதிர்த்து பேசிட்டார். அவரை பழிச்சுக்கிட்டு நாங்க இனிமே இங்க தொழில் செய்ய முடியாது. உன்னை வேலைக்கு வச்சுக்கிட்டா ஏன் தொழிலுக்கு தான் ஆபத்து. மரியாதையை சொல்ற போயிடு. ஐயா நான் வச்சுட்டு போப்பா. போ போ போ. என்றென்றும் ஆனந்தமே, எண்ணங்கள் ஆயிரமே, வாலிபத்தின் ரசனை கண்ணில் கொள்ளவே வந்த அழகு, வாலிபத்தின் ரசனை கண்ணில் கொள்ளவே வந்த அழகு, என்றென்றும் ஆனந்தமே, எண்ணங்கள் ஆயிரமே. மஞ்சள் நிற பூவெடுத்து மங்கை உடல் சீர் கொடுத்து கொஞ்சி வரும் பாட்டெடுத்து வந்த சுகமே, மஞ்சள் நிற பூவெடுத்து மங்கை உடல் சீர் கொடுத்து கொஞ்சி வரும் பாட்டெடுத்து வந்த சுகமே, சொல்ல சொல்ல நெஞ்சை அள்ளும் காவியம் பிறக்கும், கொள்ளை கொள்ளும் வண்ணம் என்ப ராகம் பிறக்கும், இசை மழை பொழிந்தது குயிலே.
கண்ணில் கொள்ளவே வந்த அழகு வாலிபத்தின் ரசனை கண்ணில் கொள்ளவே வந்த அழகு என்றென்றும் ஆனந்தமே எண்ணங்கள் ஆயிரமே தாகம் கொண்டு நான் இருக்க ஒன்றில் ஒன்று சேர்ந்திருக்க எண்ணமில்லையோ தங்கச்சிலை நீ சிரிக்க தாகம் கொண்டு நான் இருக்க ஒன்றில் ஒன்று சேர்ந்திருக்க எண்ணமில்லையோ தொட்டு தொட்டு மன்மதனின் லீலை அறிவோ பொட்டவிழ்ந்து வாசம் தரும் பூக்களை ரசிப்போ கிடைப்பதில் கிடைப்பது பெருமை தருவாய் தருவாய் சுகமே என்றென்றும் ஆனந்தமே எண்ணங்கள் ஆயிரமே வாலிபத்தின் ரசனை கண்ணில் கொள்ளவே வந்த அழகு வாலிபத்தின் ரசனை கண்ணில் கொள்ளவே வந்த அழகு என்றென்றும் ஆனந்தமே எண்ணங்கள் ஆயிரமே Good night. Bye. என்ன முதலியார்? ஒண்ணும் இல்ல, இந்த கான்ட்ராக்ட்ல ஒரு கையெழுத்து வேணும். மண்ணில் காலையில் ஆபீஸ்ல போடுறப்போம். இல்ல சரி. உமா எவ்வளவு லேட்டு? நான் என் ஃப்ரெண்டு கூட சினிமாக்கு போயிருந்தேன்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ்னா ஆம்பளையா பொம்பளையா? பொண்ணுதான். பொண்ணுதான்ப்பா, பொண்ணுதான். உங்க அப்பாவுக்கு பொய் சொன்னா பிடிக்காது தெரியுமா உனக்கு? உன்னை கொண்டு வந்து விட்டுட்டு போனது யாரு? அது அது என் ஃப்ரெண்டு. சித்தப்பா, அவன் ஹோட்டல்ல பாட்டு பாடுறவன். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்துறத நான் பல இடத்துல பார்த்திருக்கேன். அம்மா, தாயில்லா பொண்ணாச்சேன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன். அந்த சலுகையை நீ தப்பா பயன்படுத்த கூடாது. புரியுதா? புரியுதா? ரவி, உமா மேல ஏன்டா கோல் சொல்ற? இல்லப்பா. உள்ள போடா. செல்வம், குழந்தைய கண்டிக்க வேண்டியதுதான். பொறுமையாரு. அவ கண்கலங்கி நிக்கிறா பாத்தியா? நீ உள்ள வாமா. நீ வாமா உள்ள. இப்ப நான் என்ன சொல்லு? இந்த ஏலத்துல எப்படி உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் ஆதாயம் கிடைக்கும்? என் வார்த்தை கட்டுப்பட்டு ₹1 ஏலத்துல ஏத்து கேட்கல, அதான் தனக்கோடி. வாங்க வாங்க செல்வநாயகம், இதான் என் பையன் அசோக். வணக்கங்க. நமஸ்காரம். உள்ள வா. வணக்கம். வாங்க உட்காருங்க உட்காருங்க. மிஸ்டர் செல்வநாயகம், நீங்க என் வீட்டுக்கு வந்ததுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உட்காருங்க தம்பி. இருக்கட்டுங்க. நல்ல மரியாதை தெரிஞ்ச புள்ள. இவன் தான் இப்ப என் பிசினஸ் எல்லாம் கவனிச்சுக்கிறான். மிஸ்டர் செல்வநாயகம், இப்போ உங்கள்கிட்ட கமிஷன் கேட்க போறேன். கேளுங்க. இந்த ஆசையை மனசுல ரொம்ப நாளா உண்டு. நானே உங்க வீடு தேடி வந்து கேட்கணும்னு இருந்தேன். உங்க பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். என்னடா கல்யாணத்தை பேரம் பேசுறோம்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு இருக்க வசதிக்கு 1000 இடத்துல இருந்து மாப்பிள்ளைய தேடி வருவாங்க. அதே மாதிரி என் பையனுக்கு நிறைய பணக்கார வீட்டுல பொண்ணு கொடுப்பாங்க.
ஆனா இந்த சம்பந்தத்து மூலமா ஏற்படுற நட்பை நான் விரும்புறேன். என்ன மிஸ்டர் சிவானந்தம்? நம்ம நட்பு நீடிக்கிறதுல எங்களுக்கும் விருப்பம் தான். இந்த கல்யாணத்தை பத்தி எனக்கு பூரண திருப்தி. பொண்ண ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லலாம்னு தம்பி யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். அவளை எதுக்கு கேட்கணும்? நம்ம பார்த்து சரின்னு சொன்னா அவன் வேணாம் சொல்ல போறேன். ஆகட்டுங்க. அப்ப நல்ல நாள் பார்த்து நிச்சயம் பண்ணிடலாம். நம்ம மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு வார்த்தை தான் முக்கியம். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். அப்பா, அந்த அசோக்குக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்தீங்களாமே? பெரியப்பா சொன்னாரு. ஆமா. நீங்க எப்படி வாக்கு கொடுக்கலாம்? நான் உன்னுடைய தகப்பன், அதனால எனக்கு அந்த உரிமை இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் சேகர விரும்புறேன்னு தெரிஞ்சும் எதுக்காக இப்படி செஞ்சீங்க? அவன் யாரு, எந்த ஊரு, ஏதோ ஹோட்டல்ல பாடி தெரியுறானா? நீ போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற. நம்ம அந்தஸ்து என்ன யோசிச்சு பாத்தியா? இந்த அந்தஸ்துக்கு வரதுக்கு முன்னாடி நீங்களும் ஏழையாதப்பா இருந்தீங்க. ஆமா, இருந்தேன். ஆனா இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேங்கிறது எனக்கு தான் தெரியும். என் மகளை மறுபடியும் அந்த பள்ளத்துல தள்ள நான் விரும்பல. தவிர நான் தனக்கோடிக்கு வாக்கு கொடுத்துட்டேன். இது என்னுடைய கௌரவ பிரச்சனை. நானும் தான் வாக்கு கொடுத்துட்டேன், சேகர கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. உங்களுக்கு இருக்கிற கௌரவம் எனக்கும் உண்டுப்பா. முதலாளி யார் பண்ணாங்க குடிசை போட்டு இருக்கிறது? சொன்னாங்க முதலாளி, மொட்டைத்தனமா பேசுறான். செக்குங்க எங்கண்ணே முதலாளி கூப்பிடுறாங்க. அங்க ஒருத்தன் குடிசை போட்டுட்டு இருக்கான் பாரு. அவன் குடிசை பிச்சு எறிஞ்சு அவனை அடிச்சு துரத்தணும். ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாம அடிக்கணும். மரியாதையா குடிசை போயிட. போய் உன் முதலாளி வர சொல்லுப்பா. என்னடா முறைக்கிற? நாணயம் பெட்டியில மட்டும் இருந்தா போதாது, அது வாக்குல இருக்கணும். உன் வார்த்தையை நம்பி என் பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்ப அது நடக்கலைன்னா எவ்வளவு பெரிய தலை குனிவு. பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. தவிர இது அவளுடைய வாழ்க்கை பிரச்சனை. எனக்கு இது மான பிரச்சனை. அது சரி, ரெண்டுல எது முக்கியம்னு பார்க்கணும் இல்லையா? பரம்பரை பணக்காரனா இருந்தா மனுஷனுக்கு மானம் கௌரவம் எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும். நீ கூலிக்கு மீன் பிடிச்சவன் தானே, இப்ப நான் காசு வந்துருச்சு. தனக்கோடி வார்த்தைகளால செல்வநாயகம், நீ அனுப்பிச்சு வச்ச ஆளை உங்ககிட்டே பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இன்னும் எத்தனை பேர் அனுப்பணுமோ அனுப்பி வை, எதிர்பார்த்துட்டே இருக்கேன். ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி சோத்து தடியன்களை அனுப்பி வைக்காத, நல்ல தடியனை பார்த்து அனுப்பி வை. ரெண்டு பேரா போய் உதப்படாதீங்க.
எத்தனை ஆள் வேணுமோ அவ்வளவு பேரையும் கூட்டிட்டு போங்க. செல்வராயன், இதுவரை யாரும் என்னை இப்படி அவமானப்படுத்துவதில்லை. செல்வநாயகம், ஓ வெளியே. காரை நிறுத்து. அவளை தூக்கி வண்டிக்குள்ள போடு. ராஜன், செல்வநாயகன் சாதாரண ஆள் இல்ல. அவனுக்கு எல்லா வசதியும் இருக்கு. பணபலம் இருக்கு, பக்கபலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு. உன் ஆவேசமும் ஆத்திரமும் அவனை ஒண்ணும் செய்ய முடியாது. அவனோட நீ மோதணும்னா அதுக்கு நீ நிறைய கத்துக்கணும். அதை நான் உனக்கு சொல்லித் தர்றேன். சம்மதமா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். அசோக், ஜார்ஜ், இவன் ஒரு கடல் மீன். இவனுக்கு தரையில நீச்சல் அடிக்க கத்துக் கொடுக்கணும். இந்த மீனை புள்ளநறி ஆக்கிட்டா நம்ம அவமானத்துக்கு பழி தீர்த்துக்கலாம். மத்ததெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல ராஜனை ராஜாவாக்கு. ராஜன், ராஜன், எல்லாம் சொன்னபடி செஞ்சிட்டியா? இன்னைக்கு ராத்திரி நானே படகுல போய். போதும், ரொம்ப சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப பேசக்கூடாது. காரியத்துல கண்ணா இருக்கணும். இதை மட்டும் நீ ஜாக்கிரதையா செஞ்சு முடிச்சுட்டேனா செல்வத்துக்கு ஊர்ல இருக்க மதிப்பு மரியாதையெல்லாம் காத்துல பறந்துடும். ராஜன் சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. இதை நீ செய்யும் போது தப்பி தவறி மாட்டிக்கிட்டேனா என்ன காட்டி கொடுத்துடக்கூடாது. கவலைப்படாது. அவரை அவமானப்படுத்துறதுல உங்களை விட எனக்கு தாக்குறாது. ஹாய் டாடி. ஆமா தேவி, ஏன் லேட்டு? ஏற்கனவே பிளேன் லேட். அண்ணன் டிரைவிங் வேற டெட் ஸ்லோ. டாடி, யாரது? பேரு ராஜன். புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கேன். ராஜன், என் மகன் தேவி பாம்பேல படிக்கிறான். வணக்கம். பார்த்தா ராபர்ட் டி நீரோ மாதிரி இருக்கு. வெல் பில்ட் பாடி. எங்கேயோ சர்க்கஸ்ல இருந்து பிடிச்ச மாதிரி இருக்கு. ஓஹோ, டாடிக்கு புது அடியாளா? அப்படி சொல்லக்கூடாதுமா. சார், நான் வரேன். ஹலோ போலீஸ். செல்வநாயத்தோட போட்ல வெள்ளி கட்டிகளை மறைச்சு வச்சு கடத்தல் பிசினஸ் பண்றாங்க. எஸ், செல்வநாயத்துக்கு எத்தனையோ படகு இருக்கு. அதனால எந்த படகுல தேடுறதுன்னு கவலைப்படாதீங்க. செல்வநாயத்துக்கு ரொம்ப அந்யோன்யமான வேலைக்காரன் பீட்டரோட படகுல தான் அது கடத்தப்படும்.
சார் எஸ். சாரி மிஸ்டர் செல்வநாயகம், உங்களை நான் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. மீன் பிடிக்கிற படகுல வெள்ளிக்கட்டிகளை கடத்துறீங்கன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. அரெஸ்ட் வாரண்டோடு வந்திருக்கேன். நீ கவலைப்படாதம்மா, இதெல்லாம் சாதாரண விஷயம். நான் இப்பவே வக்கீலுக்கு போன் பண்றேன். மிஸ்டர் செல்வநாயகம், இங்க ஒரு கையெழுத்து போடுங்க. பீட்டர், நீ ஒரு கையெழுத்து போடு. ஓ, போய் போடு. இங்க இந்தாங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர், நீங்க இந்த ஆளை ஜாமீன்ல வெளியே விடக்கூடாது. அப்படி சொல்ல நீங்க யாரு? இந்த பகுதியில் வாழற ஜனங்களோட பிரதிநிதினா. கடல்ல மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு கள்ள கடத்தல் பண்ற இந்த மாதிரி தேச துரோகிகள்னாலதான் நாடே கட்டு குட்டிச்சவரா போச்சு. இன்ஸ்பெக்டர், he is insulting my client. இந்தாங்க மிஸ்டர், இது பொதுக்கூட்ட மேடை இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சாதாரண ஆளுங்கள்லாம் அதிகாரம் பண்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. நீங்க சும்மா இருங்க. மிஸ்டர் செல்வநாயகம், மண்டே நீங்க கோர்ட்ல ஆஜராகணும். இப்ப நீங்க போலாம். இன்ஸ்பெக்டர், மறுபடியும் சொல்றேன், இந்த ஆளை வெளியே விடாது. மிஸ்டர், சட்டப்படி நாங்க என்ன செய்யணுமோ அதை செய்வோம். இப்போ நீங்க வெளியில போங்க. நீங்க என்ன வெளியே போக சொல்ல, ஆனா வெளியே இருக்கிறவங்க இந்த ஆளை சும்மா விட மாட்டேன். நான் என்ன சொல்றேன். கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், 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 அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், விடாதே செல்வநாயகம், செல்வநாயகம், விடாதே விடாதே, விடாதே விடாதே, விடாதே விடாதே, அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம். அப்படி பார்க்காதீங்க முதலாளி.